லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேமுதிக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கடந்த 2011 29 இடங்களை வென்றது. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார். ஆனால் அதன் பின் வந்த தேர்தல்களில் அக்கட்சியின் ஓட்டு வங்கி கடும் சரிவை சந்தித்து 2021 சட்டசபை தேர்தலில் 0.43% ஓட்டுகளை மட்டுமே பெற்றது. 2023 விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு கட்சி காணாமல் போகும் என்றே அனைவரும் கருதினர். ஆனால் கட்சி தலைமையை எடுத்துக்கொண்ட பிரேமலதா மிகவும் திறமையாக செயல்பட்டுள்ளார். கட்சியை ஒருங்கிணைத்து வைத்தது மட்டுமல்லாமல் 2024, 2026 என இரு தேர்தல்களிலும் கூட்டணிகளை சாதுரியமாக அமைத்துள்ளார். கடந்த 2021 அமமுகவுடன் வைத்த கூட்டணியால் வெறும் 0.43% ஓட்டுகளை தான் பெற முடிந்தது. 2024 பெரிய கட்சியான அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததன் வாயிலாக 2.61% ஓட்டுகளை பெற்றார். இது 2016 மக்கள் நல கூட்டணியின் தலைமை கட்சியாக தேமுதிக பெற்ற 2.39% விட அதிகம். 2016 சட்டசபை தேர்தலின் போதே தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க திமுக தீவிர முயற்சி மேற்கொண்டது. ஆனால் கடைசி நேரத்தில் மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இணைந்தது. இதனால் கடும் கோபமடைந்த திமுக தலைமை அப்போது தேமுதிக எம்எல்ஏக்களாக இருந்த சந்திரகுமார், சேகர், பார்த்திபன் ஆகியோரை தன் பக்கம் இழுத்தது. அந்த தேர்தலில் அவர்கள் மூவருக்கும் திமுக வாய்ப்பளித்தது. 2019 லோக்சபா தேர்தலில் சேலம் தொகுதியில் போட்டியிட்டு பார்த்திபன் எம்பி ஆனார். கடந்த 2025 பிப்ரவரியில் நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட சந்திரகுமார் எம்எல்ஏ ஆனார். இந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட இந்த மூவரும் விருப்பு மனு அளித்திருந்தனர். அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என திமுக தலைமை உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் வெளியான திமுக வேட்பாளர் பட்டியலில் அவர்களது பெயர் இல்லை. திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா அழுத்தத்தின் பெயரிலேயே திமுக தலைமை அவர்களுக்கு சீட் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது.